பெட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து அவங்கவுங்க நேமை பொறிச்சு வச்சுருக்காங்க சூப்பராக. இது பார்க்கும்போது கண்டிப்பாக 7 ஃபீட் இருப்பாங்க, ஏன்னா இது செம்ம பெருசு. இதில் பெருசும் நான் இன்ஃபார்மேட்டிவாக எதுவும் கவர் பண்ண போகிறதில்ல. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் மனப்பாடம் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஸோ இல்லை, எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கார்பியோ போதில்ல, வழி விட சொன்னால் வழி விட போகிறோம். இத்தனைக்கும் எந்த ரோட்டில் தான் போகிறோம். அவர் ஏறிட்டு அவ்வளோ ஹார்ன் அடிச்சுட்டு மிடில் ஃபிங்கர் காட்டிட்டு போகிறாரு. பட் என்னன்னு விசாரித்தா தான் வேலைக்கு ஆகும். நான் ஒத்துக்கிட்டான்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டுங்க. சில விஷயங்கள் நம்மளே கரெக்டாக போனாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்கன்றது அர்த்தம் இல்லை. உண்மையிலே காலையில் போகிறப்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான் அந்த கார்காரன். துறை இந்த நினைவு சின்னம் 1958 ஆண்டு பழங்கால பழங்கால நினைவு சின்னங்கள் தொகுப்பு ஆய்வுகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃப்ரீ. அதனால் எந்த ரீசன் பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் இலவச அனுமதி. சூப்பர். வெயில் ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வெயில் இருக்குது. இன்றைக்கி டிக்கெட் ஃப்ரீ, அதனால் ஜாலி தான், எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் என்ட்ரன்ஸுக்கு மட்டும் பைக்குக்கு 10 ரூபா, எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இது உள்ள பார்த்திங்கன்னா கேமரா அலோடு கிடையாது, ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. பட் நம்ம எல்லாருமே கேமராலே காட்டிட்டா நேரில் வந்து பார்க்க மாட்டோம். அதுதான் நம்மக்கிட்ட ஒரு மைனஸ். சில விஷயங்கள் என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, போய் கவனிக்க வேண்டியதான். மூச்சு பயிற்சி பண்ணுற கவனிங்க. நம்ம இடத்துல அடிப்படவே அடைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுனா மூக்கு, வாய், தொண்டை 3 ஓட்டையும் அடைக்கிறேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டு எதுவும் போடலையே வச்சுக்கோங்க, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்யூ ஆகிடுது. ஓகே, எதிரொலி கேட்காதுங்க. இது கோவில் கருவறை. இன்னைக்கு சமணர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமம். அதாங்க சமணர்கள் மீனிங்கே அதுதான். இன்னைக்கு எவ்வளோ டெம்பிளுக்கு நம்ம போகிறோம், அர்ச்சைக்கு மட்டும் தான் போய் பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. பொதுமக்கள் அனைவரும் நம்ம வெளியே தான் இருக்கிறோம். அந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே நீங்கள் உள்ள போய் பார்க்கலாம். எங்களுக்கு ரூம் எதிரொலி கேட்காது, எக்கோவே வராது. அந்த அளவுக்கு அந்த கட்டடக்கலை வடிவமைச்சிருக்காங்க. கருவறையில் பொதுவாக எல்லா கோவில்களையும் எக்கோ கேட்கும். பொதுவாக எக்கோவாக இங்கே வரணும் இல்லைங்களா? ஹலோ, ஓ, எக்கோ இருக்குங்களா? உள்வாங்கிக்கிறத தவிர திருப்பி நம்மளுக்கு பிரதிபலம் வெளியே கொடுக்கல. தம்பி கேமரா ஆஃப் பண்ணிக்கோமா? கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறேன் கவனிங்க. சின்ன அலைவரிசை உருவாகும். உங்கள் சிந்தனை அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறக்கப்படும்.
ஓசையை கேட்கும்போது ஒரு முடியாச்சும் உங்கள் சிந்தனை மறக்கப்பட்டிருக்கும். சிந்தனை மறந்து அமைதி கொண்டல் பதிவுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம அமர முடியாத ஒரே ஒரு சிம்மாசனம் தாயினுடைய கருவறை மட்டும்தான். மறுபடியும் நம்ம இந்த இடத்துல தாயினுடைய கருவறை ஃபீல் பண்ணி இந்த கருவறைக்குள்ளே உட்காந்தாச்சும் நம்ம அந்த ஃபீல் கொண்டு போயிட்டோம்னா மறுபடியும் தாயினுடைய கருவறையில் அமர்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி முடியும். துறவிகள் இது மாதிரி தான் உட்காந்து அவங்க தியான நிலையை பயன்படுத்தி தற்காப்பு கலையாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா? எப்படி தற்காப்பு கலையை மாறிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உள்ள உட்காந்து தியானம் பண்ணுறாருங்க. ஒரு சிங்கம் வருது, ஒரு பெரிய சிங்கமே வருது. அந்த சிங்கத்தை பார்த்தா சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு தியானம் பண்ணும்போது எந்த ஒரு மிருகமும் வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிக்கலாம். அது பசியோடு இருந்துச்சுன்னா அந்த சிங்கத்துக்கு தியானம் பண்ணுறது தெரியுமா? இல்லை அவர் உட்காந்துட்டு இருக்க தியானம் பண்ணிட்டு விட்டு போயிடுவோம் அப்படின்னு தெரியுமா? கிடையவே கிடையாது. பிடிச்சி சாப்பிடணும் தான் தோணும். அப்போ அவர் பார்த்து அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து போய் எந்திரிச்சு வந்திருந்தாருன்னா பிடிச்சி அந்த மிருகம் சாப்பிட்டு போயிருக்கும். தியானத்தில் முக்கியமான விஷயம் நிதானம். நிதானமாக உட்காந்து சிங்கத்தை பார்த்து பயப்படாமல் ஒளியலைகளை எழுப்பியிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. நம்மளால இவ்வளோ தூரம் கொடுக்க முடியும்னா துறவிகள் எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த விலங்கு அப்படியே அழகாக ரெடிப்பட்டுச்சு. இன்றைக்கி நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒரு மைக் வச்சு சத்தம் போட்டால் சிங்கம் விரண்டு ஓடுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒளியலை இவ்வளோ தூரம் வைப்ரேஷனாக போயிருக்கும். ஆலன பட்டம் கிடையாது, வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கிடையாது, எந்த சத்தமும் இல்லாமல் ஃபுல்லாக அமைதியாக இருந்திருக்கும். விலங்கு வெட்டிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒளியலை அப்படியே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குங்க. ஒரு வழிபோக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் கையில் உணவு இருந்திருக்கும். இவர் உட்காந்து தியானம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. உணவு எப்படி கிடைச்சிருக்கும்? தியானம் பண்ணுவாங்க, எப்படி உணவை எடுத்துக்கிறாங்க, இப்படியும் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா ஒளியலை பயன்படுத்தி அந்த மனுஷனை கூப்பிட்டு அங்கேருந்து நேரடியாக அவங்க உள்ள வந்து வகையில் உணவு பரிமாறப்பட்டுச்சு. அவருக்கு தங்குற இடம் கிடைச்சிச்சு. ஏன்னா வழிபோக்குறது தங்குற இடம் தேவை. அந்த தேரைகள் பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேரைகள் பாறைக்குள்ளே இருக்கும், ஆனால் எந்த விஷயத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்காது. பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வச்சு சுவாசம் அது எல்லாமே உணவு அப்படியே ஈரப்பதத்தை எடுத்துக்கோங்களா. தேரைகள் மாதிரி தான் துறவிகள் வளர்ந்துருக்காங்க. உள்ளே உட்காந்து ஈரப்பதத்தை இந்த காற்றையே உணவாக எடுத்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதாவது நூற்றாண்டு கணக்காக வாழ்ந்துருக்காங்க. எல்லாமே கேள்விப்பட்டுக்கலாம். சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் நிறைய கொஷின் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் தேரையே எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்படி கொஞ்சம் மேலே சீலிங்கில் வேண்டாம்னு பாருங்கள். தாமரை குளங்க இது மேலே பார்த்த மாதிரி இது வந்து ரத்தின கம்பளம், ரெட் கார்பெட் டிசைன் இது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ள 2 துறவி 2 யாழி உள்ளடக்கப்பட்ட வரைபடம். நம்மளுக்கு சென்டரில் வெளிச்ச விடுங்க. ஒரு வட்டத்தை எடுத்துங்க. 2 துறவி 2 யாழி. டார்ச் ஆன் பண்ணி கீழே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ தெரியும். மேலே காட்டுறாங்க. அதுதான் கீழே வச்சு இங்கே கொஞ்சம் பாருங்க. ஆமாம் இருக்காங்களா? இது வந்து ரத்தின கம்பளம். இது ஒரு வட்டத்துக்குள்ள பாருங்க 2 சிந்தர்கள் இருப்பாங்க, 2 யாழிகள் இருக்கும். இங்கே பார்க்குற யாழி வந்து சிங்க யாழி. ஓகே, சிங்கமுகம் கொண்ட சிங்க யாழி காட்டியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரே வரைபடங்களாக ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பட்டுப்பருடைய டிசைன். இது அது முந்தாடி விரிப்பு, ரெட்டகர பார்டர், இது டிசைன் ஒர்க்ஸ். ஓகே, இன்னைக்கு மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு கம்பளமாக பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு பட்டு சாரி டிசைனாக மாறிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளங்கள் தான் முழுமையாக அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் உள்ளுக்கு வந்தால் கைக்கு தூரத்தில் இருக்காங்க, ஈஸியாக சுரண்டுறது, பேருவதுக்கு இருக்கிறது ஈஸியாக சுரண்டையை எடுத்துட்டாங்க. வெளியே இருக்க அந்த தாமரை குளம் மாதிரி எங்கேயும் ஒரு தகவல்கள் இருந்திருக்கணும். இன்னைக்கு ஸ்தலமாக்கப்பட்டுருச்சு. உள்ள இருக்க 3 துறைகள் பேரு. இவங்க பேர் சாந்திநாத், தலையில ஒரு பட்டைகள் இருக்குங்க. இவர் பேர் குந்து, இவங்க பேர் அரண்நாத். சாந்தி, குந்து, அரண்நாத். நார்த் முறை பார்த்தீங்கன்னா இங்க இருந்தா நார்த்துக்கு போயிருக்காங்க. அதுக்கான ஹிஸ்டரி நம்மளுக்கு இருக்கு, இங்க கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க. சரிங்களா? வெளியே அங்க இருந்து இங்க வந்தாங்களா? அவங்க இங்க இருந்து அங்க போயிருக்காங்க. அப்ப இவங்க தமிழர்கள் அங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்கே, எல்லாமே அந்த அரிச்சு கொண்டு வந்தாங்க. அச்சா, சரிங்களா? கரெக்டா முடிஞ்சுங்க. இதெல்லாம் ஈஸ்ட் ஃபேசிங். அது ஆமாங்க, இது ஈஸ்டா? ஆமா. எப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா கருவறையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு, கிழக்கு நோக்கி தான் இருக்கும். இது மேற்கு நோக்கிய கருவறை. அப்பனா பார்த்துங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இதுதான் வைப்ரேஷன் இங்கே இருக்கு. எல்லா கருவறையும் சரி கிழக்கு நோக்கி மட்டும்தான் இருக்கும். ஒரு இடத்துல மாறி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக இப்போ திங்க் பண்ணி பாருங்க, அப்படிங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். தாராளமாக பண்ணுங்க. அடுத்த பீப்புள்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம. இவங்க 3 பேர் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இவங்க வந்து துறவிகள் சார். மன்னர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலை. சரிங்களா? இவங்க வந்து முன்னோர்கள். ஓகே, 24 பேர் இவங்கள்ல. 24வது திட்டம் மகாவீர். அவங்களுக்கு லேட்டராக வந்து நினைக்கிறீங்க. ஆமாம், பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயிண்டிங்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப க்ளீனாக ஷார்ப்பாக அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இயற்கையான வண்ணங்களை வச்சு அதை வச்சு பண்ண ஓவியங்கள் எல்லாமே. இதை பற்றி வீடியோ எடுக்கலை, பட் ஆனால் அது எடுக்கவும் கூடாது, முக்கியமான விஷயம் அது. ப்ளஸ் அது இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பேசுனது. அதை நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது கொஞ்சம் டைம் வேணும் கேட்குறதுக்கு, பொறுமையாக இருந்து கேட்கணும். ஜெயின் பெட், சமணர்கள் படுக்கை, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி அந்த கேவ் பெயிண்டிங்கில் ஒரு கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா இது ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக கேட்டு வாங்க. ஃபுல்லாகவே மலையிலே குறைஞ்ச படிக்கட்டு தான் இது எல்லாமே. கம்பி சரியான சூடு. தண்ணி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. இன்னும் மேலே போகணும். சப்போஸ் கேவ் பெயிண்டிங் போனீங்கன்னா அங்கே இருக்க அந்த பெயிண்டிங்ஸ் கை வச்சு பேசாதீங்க, தொட்டு பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்கள் ஃபுல்லாகவே உரிச்சிட்டாங்க அந்த பெயிண்டிங்கை. ரொம்ப முக்கியமானது. ஸோ தனியாக இருக்கீங்களா? நீங்கள் போகலையா? போகலாம்ல. ஸோ அதை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இங்கெல்லாம் வந்து அப்படியே உட்கார்ற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இயற்கை. நீங்கள் எங்கே எந்த ஊருங்க? சென்னை சார். ஓ, சென்னையிலேருந்து பைக்கில் வரீங்களா? சென்னையிலேருந்து பைக்கில், புதுக்கோட்டையில். இதுக்கப்புறம் அவ்வளோதான், எண்டு எதுவும் கிடையாது. என்ன சத்தம்? கீழே ஒரே ஸ்மெல்லாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஓகே, இது ஏன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடையிலேருந்து பூந்து ஆளுங்க உள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே எதுவுமே கிடையாது, இது ஃபுல்லாகவே பள்ளம் மாதிரி தான். இங்கே தான் வந்து அந்த ஜெயின்ஸ் பெட் இருக்குது. அந்த பெட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து அவங்க நேமை பொறிச்சு வச்சுருக்காங்க சூப்பராக. ஓகே, கிட்டத்தட்ட 17 பெட் இருக்குன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த தமிழ் கிராமிய எழுத்துக்களெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க அந்த சைடில். கரெக்டாக அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தமிழ் கிராமிய எழுத்துக்களில் பொறிச்சு வச்சுருக்காங்க. செவன் ஃபீட் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட்டு இந்த இது பார்க்கும்போது கண்டிப்பாக 7 ஃபீட் இருப்பாங்க. ஏன்னா இது செம்ம பெருசு. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப லென்த்து இது. அங்கே வேறு உள்ள வேறு இருக்குது. சூப்பர்.
வீடியோட அவுட்டுக்கு வந்தாச்சு. ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் உங்களுக்கு போர் அடிக்குன்ற இதுனா இந்த மலை ஏறி வந்து இந்த ஜெயின் பெட்டு பார்க்குறது மட்டும் உங்களுக்கு ஸ்லைட்டாக போர் அடிக்கலாம். பிகாஸ் என்னென்னா அந்த இடத்துல வெறும் பெட்டு மட்டும் தான் இருக்குது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இதை பற்றியான ஹிஸ்ட்ரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படித்தா மட்டும்தான், அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே புதுசாக ஒன்று இருந்தது என்னென்னா, இவ்வளோ ஹைட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்பாத்தி கல் மரம் மாதிரி. இது ஃபுல்லாகவே சப்பாத்தி முள்ளு தான் ஃபுல்லாகவே. அது ஒரு மரமாக டெவலப் ஆகிருக்கு. நாங்கள் போட்டிங் எதுவும் பண்ணலை, எனக்கு போட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் போட்டிங் பண்ணல. பட் தண்ணி இருக்குது, அது அங்கே பார்த்தா தெரியும். ஃபுல்லாகவே தண்ணி நல்லாவே இருக்குது. இது வெயில் சீசனாலும் இது ஸ்டார்டிங்கிறதுலாம் தண்ணி அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் போட்டிங் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஆர்கியாலஜிஸ்ட் பாரம்பரிய நாள்ன்றனால எங்களுக்கு எதுவுமே டிக்கெட் எதுவுமே சார்ஜ் பண்ணல. நாங்கள் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் உள்ளே வந்தோம். வரும்போது ஆளுக்கு ஒரு 2 வாட்டர் பாட்டிலோட வாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த எனர்ஜிக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துருவாங்க. டேட் பார்த்திங்கன்னா 18 ஏப்ரல் 2022 மண்டே. அது இல்லாமல் கூட்டமும் அதிகமாக இல்லை. நீங்கள் மேபி சாட்டர்டே சண்டே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், ஏன்னா வெயில் இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாமே ஈவினிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு திருமயம் தான் போகிறோம். போகிற வழியில் தான் சாப்பிட்டு போகணும். ஓகே, இந்த வீடியோ இதெல்லாம் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.